வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SR2 தமிழ் சேனல். நான் SR2. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏசூஸோட ROG Strix Scar G17 அப்படிங்கிற ஒரு லேப்டாப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு அன்பாக்சிங் ஆஸ் வெல் அஸ் இந்த லேப்டாப் பற்றின ஒரு ரிவ்யூவாக இருக்கும். ஸோ தெரிஞ்ச ரிவ்யூஸ் அதுவும் இல்லாமல் நம்ம டெஸ்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த லேப்டாப் இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசூஸோட ஒன் ஆஃப் த ப்ரீமியம் லேப்டாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹை அண்ட் கேமிங் லேப்டாப்ஸும் கன்சிடர் பண்ணலாம், அதே சமயம் ப்ரொடக்டிவிட்டி லேப்டாப்பும் கன்சிடர் பண்ணலாம். சூப்பரான ஒரு லுக் இருக்கும். அவங்களோட இப்போ ஏசூஸ் ROG Strix ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாவே ப்ரீமியம் எடிஷன், அதுலேயே ஸ்கார் வந்து அவங்களோட லேப்டாப் லைனப்லேயே ஒரு ப்ரீமியமான எடிஷன். ஸோ அந்த ஒரு லேப்டாப் லைனப்லேருந்து நம்ம G17 அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ பாக்ஸ் அவுட்டர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம ப்ரீமியம், ஆஸ் யூஷுவல் அவங்களோடது வந்து இது ப்ரீமியம் எடிஷன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரீமியமான பாக்ஸ், நல்ல ஒரு டிசைன்டு பாக்ஸ் தான் அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து சூப்பராகவே இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நார்மலாக அவங்களோட ஸ்டஃப்ஸ் இந்த டிசைனிங் அதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. பேக்கில் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் சைஸு அப்புறம் மாடல் நேம் அதை வந்து கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் பெருசாக கொடுக்கல. அப்புறம் வந்து இதோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் LCD 17.3 inch ஸ்க்ரீன் இருக்குது, ஃபுல் HD, அப்புறம் 8GB ரேம்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1TB PCIe SSD, அதாவது NVMe. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேம் வந்து ஆக்சுவலி 8x2 கொடுத்துருக்காங்க. ஸோ 16GB ரேம் நம்மளுக்கு இருக்குது. கிராஃபிக் கார்டோட VRAM 8GB, செம ஹெவியான ஒரு லேப்டாப், கையெல்லாம் வலிக்குது தூக்கவே. ஸோ விண்டோஸ் 10ஓட ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. Wi-Fi 6, Bluetooth 5.0 அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஜென்ரல் ஸ்பெக்ஸை. ஸோ உள்ளே அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு டீட்டெயிலாக நம்ம இதை பற்றி பேசிடுவோம் நம்ம. ஸோ இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். வாவ், ஓப்பன் பண்ணோன்னா ஆக்சுவலி லேப்டாப் வந்து மேலே வருது. ஸோ ஃப்ளாட்டாக எனக்கு தெரிஞ்சு வச்சு ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃப்ளாட்டாக வச்சு நம்ம ஓப்பன் பண்ணோன்னா லேப்டாப் வந்து தானாகவே மேலே வருது, தெரியுதுங்களா? ஸோ கொஞ்சம் ப்ரீமியம் எடிஷனால் நிறைய டிசைன்ஸ்லாம் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. செம ஹெவி இது ஆக்சுவலி லேப்டாப்பு. ஸோ லேப்டாப் ஓரம் வச்சுட்டு பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ ஒரு குட்டி பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஐ திங்க் ஆஸ் யூஷுவல் அவங்களோட ஸ்டிக்கர்ஸ் அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் அந்த விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர்ஸ் கொடுக்கல, அதிசயமாக எப்பயுமே ROG வந்து ஸ்டிக்கர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இன்னொரு பாக்ஸ் இருக்குது. ஓகே, இன்னொரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீ செயின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு கீ செயின் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ரெட் கலரில் இருக்குது இல்லையா? ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து ஆக்சுவலி இட்ஸ் அ பென் ட்ரைவ். ஸோ இந்த இதை வந்து லேப்டாப்பில் நம்ம இன்சர்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து கஸ்டமைஸ்டு ப்ரொஃபைல் ஏதாவது நம்ம வந்து பண்ணி வச்சுருக்கோம், நம்மளோட செட்டிங்ஸ் ஓனாக இருக்குது, கேமிங்க்குன்னு தனியாக பண்ணி வச்சுருக்கோம், நம்ம இப்போ நார்மல் ஒர்க் யூஸ் பண்ணுறோம், கேமிங் விளாடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதை இன்சர்ட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து அந்த டிஃபால்ட் ப்ரொஃபைலுக்கு வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரீமியமான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவங்க வந்து இதையும் ஒரு ப்ரீமியமான எடிஷன் மாதிரி விற்றுட்ருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோவில். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீ செயின் பற்றி சொல்லணும் கண்டிப்பாக, ஏன்னா செம்ம ப்ரீமியமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கினா கூட இவ்வளோ நல்ல ப்ரீமியமாலாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் நல்ல குவாலிட்டியாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸை நம்மளால் வெளில எடுக்க முடியல. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா சில கஸ்டம் பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, லேப்டாப் முன்னாடி செட் பண்ணுறது போல். ஸோ இது வந்து லேப்டாப்போட சைடில் செட் பண்ணுற மாதிரி கஸ்டம் பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ரெண்டுமே வந்து பிளாஸ்டிக் மட்டியாக தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் அதில் ஃபிட் பண்ணிவிட்டால் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது, பட் தூக்கும் போது நல்லா பிளாஸ்டிக்கி ஃபீல் இருக்குது நம்மளுக்கு. ஸோ வேறு எதுவும் இல்லை. அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு குட்டி பாக்ஸ். ஸோ ஐ திங்க் இந்த பாக்ஸில் தான் நம்மளோட ஆக்சசரிஸ் ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸ் நல்லா ஹெவியாக இருக்குது. ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது. ஸோ 2 விஷயங்கள் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. எனக்கு இது 2 விஷயமும் என்னன்னே தெரில. ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெப்கேம் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ செம்ம ஒரு ப்ரைவசியாக இருக்கும் நம்மளுக்கு. பட் ஆஃபன் இதையும் நீங்கள் வந்து கேரி பண்ணுற மாதிரி இருக்கும், அது ஒரு தலைவலி. அதுக்கேற்ற ஒரு ஸ்டாண்டு. ஸோ இந்த வெப்கேம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து மைக்ரோ SD கார்டு, அந்த மைக்ரோ SD பவர் கனெக்டர் இருக்கு இல்லையா, பழைய காலத்து ஃபோன்லாம் வரும் இல்லையா, அந்த பவர் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வழியாக நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து அது இந்த கேமரா அந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணோன்னா இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஃபேக்டரில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம லேப்டாப் மேலே இப்படி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து இந்த கொடுத்துருக்கிற ஸ்டாண்டில் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷனும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான். பட் ஸ்டில் இதை நீங்கள் வந்து அடிஷ்னலாக கேரி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கெட்ட விஷயம். ஸோ அவ்வளோதான். பவர் கேபிள் நெக்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், பவர் கேபிள் ஆஸ் யூஷுவல் பல்கி பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பவர் பிரிக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பல்கியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேமராக்கான அந்த சொன்னேன் இல்லையா, யூஎஸ்பி டைப் ஏ டு யூஎஸ்பி மைக்ரோ எஸ்டி அந்த மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இது எதுக்குன்னா கேமரா வந்து கனெக்ட் பண்ண. நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் பவர் பிரிக். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 20 வாட் பவர் பிரிக் வந்து கொடுத்துருக்காங்க. 20 வாட் 12 ஆம்ப் பவர் பிரிக். ஸோ லேப்டாப்பை சார்ஜ் பண்ணுறதுக்கு, பட் எவ்வளோ ஸ்பீடாக சார்ஜ் பண்ணணும்னு தெரியல எனக்கு, பிகாஸ் 20 வாட் அப்படிங்கிறது ஒரு கம்மியான ஒரு பவர் தான். ஸோ இதுதான் வந்து லேப்டாப். ஸோ லேப்டாப் இப்போ வந்து அன்பாக்ஸ் அதை அந்த கவர்லேருந்து எடுத்துடலாம். ஸோ நல்ல ஒரு செம ப்ரீமியமான ஒரு லேப்டாப் ஃபீல் இருக்குது. ஓகே, இந்த கவரில் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ கவர்லேருந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரக்கடான ஒரு பில்டில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டில் நம்ம ஓப்பன் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா அந்த ஃபீல் வருது. ரொம்ப பிளாஸ்டிக்கே இல்லாமல் ஓரளவுக்கு ரக்கடான ஒரு ஃபீல் வருது. ஸோ இப்போ ஜஸ்ட் ஓப்பன் த லேப்டாப். ஸோ ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒரு விஷயமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பல விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தூரம் வச்சிடலாம். வாவ், பர்ஃபெக்டாக இருக்குது லேப்டாப் ஆக்சுவலி பார்க்கும்போது. பிகாஸ் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு அட்ராக்டிவ், கண்டிப்பாக வந்து அவங்களோட ப்ரீமியம் எடிஷன்ஸ்னால கண்டிப்பாக வந்து அட்ராக்டிவாக தான் இருக்கணும் நம்மளுக்கு லேப்டாப்ஸு. ஸோ அந்த மாதிரி அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த டிரான்ஸ்பரன்சி, உள்ளே இருக்கிறது என்ன அப்படிங்கிறது வெளியும் நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ அந்த மாதிரி இருக்குது லேப்டாப். ஸோ இப்போ ஆன் பண்ணி பார்த்தலாம். ஐ திங்க் ஹோல்டு பண்ணுமா? ஓ மை காட், சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன் லேப்டாப்பில். ஸோ எஸ், சார்ஜ் இல்லை ஆக்சுவலி லேப்டாப்பில். ஸோ சார்ஜ் போட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதோட அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்மளோட ஆக்சுவல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லேருந்து பார்த்து இன்டெப்த்தாக நம்ம வந்து போயிடலாம். ஸோ சிஸ்டமோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா Ryzen 9 5900HX வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 8 கோர் 16 thread ப்ராசர். இது வந்து ஒரு சூப்பரான ப்ராசர், அல்டிமேட் ப்ரீமியம் எண்ட் ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஹை பவர்ட் கேமிங் ப்ராசர் இன் லேப்டாப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராசரில் வந்து பார்த்திங்கன்னா 8 கோர் 16 thread வந்து 3.3 GHz பேஸ் கிளாக் ஃப்ரீக்வன்சியில் ரன் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 4.3 GHz வரைக்கும் நம்மளால் 4.6 GHz வரைக்கும் ஓவர் கிளாக் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் GPU அப்படின்னு பார்த்திங்கன்னா 3070 லேப்டாப் GPU வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஒரு அல்டிமேட் GPU தான். கண்டிப்பாக 8 GB VRAM இருக்கிற ஒரு GPU கண்டிப்பாக வந்து ஒரு 8 கோர் ப்ராசர் கூட பேர் பண்ணும்போது என்ன மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வரும் அப்படிங்கிறது நீங்களே வந்து இமேஜின் பண்ணி பார்த்துக்கலாம். பிகாஸ் வந்து நம்மளோட சிஸ்டம், அதாவது ஒரு சிஸ்டம் இந்த லெவலுக்கு பில்ட் பண்ணிங்கன்னா என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமோ அதே சிமிலர் பெர்ஃபார்மன்ஸ் எதனாலையும் கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லேப்டாப் தான் இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராசரோட டிடிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 45+ வாட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும். அதே மாதிரி நம்மளோட ஜிபியோட டிடிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 115 வாட் கன்சியூம் பண்ணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து கேமிங் அதெல்லாம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சார்ஜிங் பண்ணாமல் பண்ண முடியாது. பிகாஸ் தாங்காது. அந்த ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். பிகாஸ் இவ்வளோ RGB இருக்குது, அந்த ஒரு விஷயம்லாம் இருக்குது நம்மளுக்கு. அதே மாதிரி ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் HD தான், 1920x1080p தான் நம்மளுக்கு. அதே மாதிரி வந்து 17.3 இன்ச் டிஸ்பிளே இது. ஸோ ரொம்ப வந்து சின்ன டிஸ்பிளே இல்லாமல் கண்டிப்பாக வந்து ஒரு மேக்ஸிமம் சைஸில் உள்ள ஒரு டிஸ்பிளே தான். கண்டிப்பாக யூஸ் பண்ணும்போது யாராவது ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அவங்களுக்குலாம் வந்து இரிட்டேஷனாக இருக்காது. ஏன்னா எனக்கு பார்த்த வரைக்குமே நல்லாயிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடாப்டிவ் சிங்க் டெக்னாலஜி இருக்குது. IPS டிஸ்பிளே தான் இது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து 300 Hz டிஸ்பிளே. ஸோ நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க 144 Hz 240 Hz. இது வந்து 300 Hz டிஸ்பிளே. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பேட்டரியில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த லேப்டாப்பை. அதுவும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அதையும் சொல்லிடுவோம். அதே மாதிரி இதோட ரேம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 16 GB ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. 2 8 GB ஸ்டிக்காக வந்து போட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் 64 GB வரைக்கும் அப்கிரேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா SSD பார்த்தீங்கன்னா 1 TB NVMe PCIe SSD வந்து நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் இன்னொரு 1 TB இல்லை 2 TB வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஸோ ஆக்சுவலாக தெரியல, நான்
அதர் சைட்ஸில் இருக்கிறது தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ டிசைன் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ப்ரீமியம் எடிஷனான ஒரு லேப்டாப் தான். கண்டிப்பாக வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன் வந்து கொண்டு இருக்குது. ஏன்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏசஸ் லோகோ இருக்குது. ஸோ அதுலேயும் ஆர்ஜிபி லைட்டிங் இருக்குது, ஏஆர்ஜிபி. ஸோ அது வந்து நம்ம ஆரா சிங்க் சாஃப்ட்வேர் மூலமாக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எப்படி தேவைப்பட்ட வகையில் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம டிஸ்பிளேயோட பெசில்ஸ் இருக்கு இல்லையா, அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சன் லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ அதுவும் வந்து ஏஆர்ஜிபி ஆரா சிங்க் மூலமாக நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு விஷயமும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கேம் பண்ணும்போது ஒரு கேமிங் வைப் கண்டிப்பாக இந்த மானிட்டரில் கேம் பண்ண மாட்டீங்கன்னு இருக்கட்டும், வெளியில் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணும்போது எல்லாத்துக்கும் ஒரு வைப் வந்து கொடுக்கும். அது ஜஸ்ட் அ பிட் ஆஃப் அட்ராக்ஷன். பிகாஸ் லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இதெல்லாம் ஒரு விஷயம். ஸோ இப்போ இன்னொரு ட்ரெண்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த லேப்டாப்க்கு அடியில் வந்து ஒரு பார் மாதிரி வருது. ஸோ க்ளோ பார் மாதிரி. ஸோ அதில் வந்து லைட்ஸ் வந்து க்ளோ ஆகுது. ஸோ அந்த மாதிரி இதுலேயும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம கீழே பார்த்து டைப்பிங் பண்ணும்போது இல்லை ட்ராக் பேட் யூஸ் பண்ணும்போது அதுவும் வந்து ஒரு நல்ல ஆக்சன்ட் ஒரு ஃபீல் கொடுக்குது. நம்மளுக்கு நல்ல ஒரு வைப் கொடுக்குது. அதே மாதிரி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இதுவும் இல்லை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆரா சிங்க் சாஃப்ட்வேர் மூலமாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. பிகாஸ் அவங்களோட சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆர்ஜிபி எஃபெக்ட் இருக்குது. நம்ம இதே வந்து ஸ்டாட்டிக்கில் மாற்றணும்னாலும் நம்மளுக்கு வந்து மாறிடும். ஸோ ஸ்டாட்டிக்கில் ரெட் மாற்றோம் அப்படின்னாலும் இமீடியட்டாக நம்மளுக்கு வந்து மாறிடுது. அதே மாதிரி இப்போ ப்ரீத்திங் எஃபெக்ட் வேணும் அப்படிங்கிற பட்சத்துலையும் நம்மளுக்கு வந்து இமீடியட்டாக மாறிடுது. ஸோ செம்ம ரெஸ்பான்சிவாக இருக்குது சாஃப்ட்வேர். அந்த ஒரு வகையில் பார்க்கும்போது இது வந்து ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர். நானும் இந்த சாஃப்ட்வேர் பர்சனாக என்னோட சிஸ்டமில் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட் வந்து பில்ட் குவாலிட்டி அப்படின்னு நம்மளுக்கு வந்து வரும்போது இதோட பில்ட் குவாலிட்டி கண்டிப்பாக ப்ரீமியமாக தான் இருந்து ஆகணும். பிகாஸ் நம்ம பே பண்ணுற ப்ரைஸ்க்கு இது வந்து ஈக்குவலாக இருக்கணும். அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து செம ப்ரீமியமான ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் மேக் பண்ணியிருக்கு. லேப்டாப் ஃபுல்லாகவே கண்டிப்பாக வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லேப்டாப்போட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஹை. அதுவும் இல்லாமல் இதில் வந்து நம்ம மெட்டல் அலுமினியம் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் வந்து வெயிட் ஹெவியாக ஆகிடும். அப்படிங்கிற காரணத்தினால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு வந்து இதில் தான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. பட் பிளாஸ்டிக்னு சீப் பிளாஸ்டிக் அப்படின்னு நினச்சிடாதீங்க. செம ப்ரீமியமாக இருக்குது. டச் பண்ணுறதுக்கு செம சாஃப்டான பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. பிகாஸ் வந்து அந்த ரஃப்பான ஃபீல் எதுவுமே கிடையாது. ரொம்ப வந்து சாஃப்ட். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது இதில். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டு இருக்கு இல்லையா, கீபோர்ட்லேயே வந்து நல்ல ஒரு ஆர்ஜிபி லுக் கொடுத்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன் அடிஷனல் ஃபங்க்ஷன் கீஸ் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த டிசைன் அந்த கீபோர்டு இருக்கு இல்லையா, அதை சுற்றி இருக்கிற டிசைனும் வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா செமி டிரான்ஸ்பரண்ட் டிசைனாக இருக்குது. ஒரு ஆஃப் சைடு வந்து பார்த்தீங்கன்னா செமி டிரான்ஸ்பரண்ட் டிசைனாக இருக்குது. நம்மளுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் ஆண்ட்ராய்ட் என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது லைட்டாக நம்மளுக்கு வந்து மேலே தெரியுது. ஸோ அதுவும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லலாம் இவங்களோட டிசைனில். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஏசஸோட லோகோ. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பராக எல்லாருக்கும் வந்து பிடிக்கிற ஒரு லோகோ அப்படின்னு சொல்லலாம். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்பிளேவிலையும் வந்து அந்த டிசைன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் பெசிலஸ் டிஸ்பிளேவை எடுத்துகிட்டு வரதுக்கான ஒரு முயற்சி வந்து இவங்க பண்ணியிருக்காங்க இதில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மேலே எஜ்ஜில் பேஸ் ஆகி ஓரளவுக்கு பெசில்ஸ்லாம் வந்து இல்லாமல் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. பட் கீழே மட்டும் பெசில்ஸ் இருக்குது. அது ஆப்வியஸாக இருந்து தான் ஆகணும் நம்மளுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட ஹிஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து லைக் ஸ்டிஃப் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் ஒரு டெஸ்கில் வந்து நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இஷ்டத்துக்குலாம் உங்களுக்கு வந்து ஷேக் ஆகிட்டு இருக்காது. பட் நீங்கள் வந்து லைட்டாக ஏதாவது வைப்ரேஷன் தான் கண்டிப்பாக ஷேக் ஆகிற ஒரு இன்ச்சஸ் தான் உங்களுக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு இன்ச்சஸ் மற்ற லேப்டாப்ஸை கம்பேர் பண்ணும்போது. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு சப்போர்ட்டிங் ஃப்ரேம், அதுவும் இல்லாமல் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லேப்டாப் போட்டு கொஞ்சம் ஹையில் இருக்குது. ஸோ அதனால் ஆப்வியஸாக அந்த ஷேக்கினஸ் இருக்க தான் செய்யும், வாப்லினஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அது ஒன்றும் பெரிய இஷ்யூவாக எனக்கு வந்து படலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி சைட் தான் வந்து எல்லா போர்ட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது டிஸ்பிளேக்கு பின்னாடி. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வழியில் வந்து எந்த ஒரு பவர் கேபிளோ இல்லை வந்து ஏதாவது ஒரு விஷயமோ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதோ நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ பின்பக்கமாகவே எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு இதை வச்சு ஒரு லேப்டாப் செட்டப் வந்து பண்ணுறீங்க உங்கள் டெஸ்கில் அப்படிங்கிற பட்சத்துலையும் உங்களுக்கு வந்து அது வந்து எந்த ஒரு இடைஞ்சலாக இருக்காது. ஸோ கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ண அதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும். ஆப்வியஸாக எல்லாரும் கேரி பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. பட் ஸ்டில் அதுவும் ஒரு அடிஷ்னலான ஒரு பாயிண்ட். பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் லேப்டாப் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இவங்க. ஸோ பில்ட் குவாலிட்டி டிசைன் பற்றி நம்ம சொல்லியாச்சு. பிகாஸ்
எக்ஸலண்ட்டாக இருக்குது. பில்ட் குவாலிட்டி ஒரு லேப்டாப்பில் எவ்வளோ ப்ரீமியமாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் லைட்டாக மெட்டலிஷ் ஃபினிஷ் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயோட பேக் சைடு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டச்சுக்கு வந்து மெட்டல் மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு. அலுமினியம் பிரஷ்டு அலுமினியம் மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ ஒரு ப்ரீமியமான ஒரு லுக் எடுத்துகிட்டு வரதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அதுவும் வந்து கொஞ்சம் வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா கூட இருக்கலாம் நம்மளுக்கு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ரப்பரிஷ் ஃபீட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரப்பரிஷ் போர்ஷன்ஸ் நிறைய இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடவே ஆடாது. உங்களோட டேபிளில் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஷேக் பண்ணிங்கனாலோ இல்லை வந்து ஒரு கிராஸ்டான ஒரு சர்ஃபேஸில் வந்து ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஷேக்கினஸ் வந்து லேப்டாப் வந்து இருக்காது டெஸ்க் ஆடினாலும். ஏன்னா வந்து அவ்வளோ ஸ்டெடியாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கேற்ற மாதிரி வெயிட்டும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இதோட ரப்பர் ஃபீட்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்கனால நம்மளுக்கு வந்து பக்காவாக இருக்குது. அடியில் சைடும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வென்டிலேஷன்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்டாக வந்து ஹீட் ஆகாது. இது ஹீட் ஆகும் ஆப்வியஸாக, பட் ஹீட் டிசப்பேஷன் வந்து நல்லாவே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி சைடும் பில்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. பிகாஸ் ஒரு ரப்பரிஷ் ஃபினிஷ், அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் எல்லாமே வந்து ப்ரீமியமான ஒரு ஃபினிஷ் குவாலிட்டி தான். ஸோ அதனால் பில்ட் அண்ட் டிசைன் கிரேட்டாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து போர்ட்டபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வருவோம். ஸோ போர்ட்டபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து நிறைய டவுன் சைடு இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து லேப்டாப்போட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2.7 kgs வெயிட் வந்து இருக்குது. ஸோ 2.7 kgsங்கிறது கொஞ்சம் ஹெவியான வெயிட் தான். நிறைய பேருக்கு அது பெருசாக தெரியாது. பட் ஸ்டில் இது வந்து ஹெவியான வெயிட் தான். ரொம்ப நேரம் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆம்லலாம் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெயின் ஆகுது. எனக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகுது அது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெவியான ஒரு லேப்டாப் தான். நீங்கள் கண்டிப்பாக கேரி பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நல்ல ஒரு பெரிய பேக் வேணும் இதுக்கு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அடிஷ்னலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பவர் பிரேக் எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும். பிகாஸ் வந்து ரொம்ப நேரம்லாம் உங்களுக்கு சார்ஜ் நிற்காது. இவ்வளோ RGB லைட், எல்லா RGB லைட்டும் ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா டிஸ்பிளேவே வந்து எக்கச்சக்கமாக உங்களுக்கு சார்ஜ் உரியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேட்டரியில் நீங்கள் ரிலையபிளாக போக முடியாது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து சார்ஜர் கேரி பண்ணி ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார்ஜரோட பிரிக்கும் ஹெவி, சார்ஜர் கேபிளும் ஹெவி, 2 சார்ஜர் கேபிள்ஸ் இருக்குது. இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதோட வெப்கேமை தனியாக இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும். சப்போஸ் மறந்துட்டீங்க அப்படின்னா வெளியில் போய் எங்கேயாவது மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா கூட உங்களால் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் வந்து இருக்குது. ஸோ அவங்க இன்டெகிரேட்டாக பண்ணியிருக்கலாம். பட் பெசல்ஸ் தின்னாக இருந்ததுனால நம்மளால் பண்ண முடியல. பட் அது வந்து உங்களுக்கு சேஃப்டி ஃபீச்சராகவும் இருக்கும். பட் ஸ்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு அடிஷ்னல் போர்ட்டபிலிட்டியில் அது ஒரு அடிஷ்னலான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் கேரி பண்ணிட்டு போகும்போது இதோட ஓவரால் வெயிட் ஒரு 3.5 kg கிட்ட வந்துடும் நம்மளுக்கு. அரௌண்டாக பார்க்க இதோட பேகு, அப்புறம் வந்து சார்ஜிங் பிரிக்கு, ஒயர்ஸு, நம்மளுக்கு வந்து வெப்கேமு, இந்த லேப்டாப் எல்லாமே வந்து தூக்கிட்டு போகும்போது அந்த ஒரு அரௌண்ட் அந்த வெயிட் வந்து வந்துடும். மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப போர்ட்டபுளாக இருக்கிறதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு லேப்டாப் கிடையாது. மோஸ்ட்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு லேப்டாப் தான் இது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட கீபோர்ட் அண்ட் ட்ராக் பேடுங்கிற ஒரு செக்ஷனுக்கு வரலாம். பிகாஸ் கீபோர்டு வந்து பார்த்திங்கன்னா செம ஃப்ரிம்மாக இருக்குது. செம சூப்பரான ஒரு கீபோர்ட். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆப்டிக்கல் மெக்கானிக்கல் சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக வந்து எல்லா லேப்டாப்ஸும் இது வந்து வராது. இது வந்து இதில் வந்து ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு கிளிக்கி அண்ட் டாக்டைலான ஒரு சவுண்ட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப சவுண்டாக இல்லாமல் அடுத்தவங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு சட்டிலான ஒரு சவுண்டாக இருக்குது நம்மளுக்கு இந்த ஆப்டிக்கல் மெக்கானிக்கல் சுவிச்சஸ். ஸோ வந்து சூப்பரான ஒரு கீபோர்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் டைப் பண்ணும்போது நான் டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா மற்ற கீபோர்டு கம்பேர் பண்ணும்போது இது வந்து சூப்பராகவே இருந்துச்சு டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீ ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஹை ப்ரெஷர் இல்லாமல், ஹை வெயிட் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு ட்ராவலிங் லென்த் இருந்துச்சு நம்மளுக்கு. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ப்ரெஷர் போட்டு ஒவ்வொரு கீழேயும் அழுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. பிகாஸ் ஒவ்வொரு டைப் ஆஃப் கீபோர்டு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் இது வந்து எல்லாருக்கும் சூட் ஆகிற மாதிரியான ஒரு கீபோர்டாக தான் இருக்கும். பிகாஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேக்புக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஏன்னா நான் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணது எனக்கு அதுவும் பிடிச்சிருந்துச்சு. பட் ஸ்டில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் ஹார்டான ஒரு டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் அதை பழகினவங்க மட்டும்தான் அதில் டைப் பண்ண முடியும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் டைப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடச்சிது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஃபுல் சைஸ் கீபோர்டு லேஅவுட் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் சைஸ் இந்த சென்ஸ் ஃபுல் சைஸாக நம்மளுக்கு வந்து கொடுக்கல. ஒரு 10 கீஸ் அந்த மாதிரியும் கிடையாமல் சில தேவையில்லாத கீஸை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மோஸ்ட்டாக வந்து அவங்க நம்பர் பேடும் கொடுத்துருக்காங்க. ஆரோ கீஸ் ஃபுல் சைஸ்டு ஆரோ கீஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லா லெட்டர்ஸ் குவாட்டி கீபோர்ட்ஸ் அந்த மேலே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் ஃபங்க்ஷன் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வால்யூம் மியூட் பண்ணுறதுக்கு, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, டவுன் பண்ணுறதுக்கு, மைக் மியூட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து சில கஸ்டமைஸ்டு ஃபங்க்ஷன் பட்டன்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் பட்டன்ஸ்னு நிறைய கஸ்டமைஸ்டு ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ
கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லைட் எல்இடி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ARGB சாஃப்ட்வேர் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து இருக்கிறதுனால இன்னும் வந்து ஒரு பெட்டரான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த கீபோர்டு வந்து பார்க்கும்போது. பிகாஸ் சில பேர் கீபோர்டில் லைட் எரியாது அப்படிலாம் வந்து பிடிச்சிருக்கும். ஸோ ட்ராக் பேட் அப்படின்னு நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது செம ஒரு ஸ்மூத்தான ட்ராக் பேட், நல்ல ஒரு கிளிக்கி ஃபீல் இருக்குது நம்மளுக்கு. பட் அந்த கிளிக் பண்ணும்போது மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு அனாயிங்காக இருக்குது. பட் ஏன்னு தெரில எனக்கு. பட் அந்த கிளிக்கி ஃபீல் மட்டும் கொஞ்சம் அனாயிங்காக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா செம ஸ்மூத்தான ட்ராக் பேட், நல்ல ரெஸ்பான்சிவும் இருக்குது நம்மளுக்கு. ஸோ ஃபுல்லி நல்ல ரெஸ்பான்சிவ். பட் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நார்மல் யூசேஜ் அப்போ தான் ட்ராக் பேட் யூஸ் பண்ணுவோம். பட் கேமிங் ஏதாவது பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸ்டர்னலாக கண்டிப்பாக ஒரு மவுஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ட்ராக் பேட் டீசெண்டான ஒரு ஒர்க் விஷயம் இல்லை வந்து ப்ரொடக்டிவிட்டிக்காக நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். மற்றபடி வேறு எந்த ஒரு குறையும் இதில் வந்து சொல்கிற வைஸ் இல்லை கண்டிப்பாக. ஸோ கீபோர்டோட கிளிக்கி ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து இப்போ பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன் மைக் பக்கத்தில் வச்சு. ஸோ என்ன சவுண்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கீபேடோட சவுண்டு. உங்களுக்கு ரொம்ப அனாயிங்காலாம் இல்லை. இப்போ கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் வச்சு நான் வந்து டைப் பண்ணி காட்டுறேன். ஸோ அடுத்த உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு அடுத்த கொஞ்சம் தூரத்தில் இருந்து நீங்கள் இது வந்து கேட்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இப்படி தான் வந்து கீபோர்டோட சவுண்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஒரு சவுண்ட் தான், எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஸோ இதில் வந்து போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 USB 3.2 Gen 2 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து ஒரு கரெக்டான ஒரு பொசிஷனில் தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லலாம். கரெக்டாக ஒரு மிடிலான ஒரு பொசிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடு நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு USB 3.2 Gen 2 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க டைப் A. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டைப் C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா USB 3.2 Gen 2 போர்ட்டு நம்மளுக்கு. ஸோ இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா HDMI போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் லேப் மானிட்டருக்கு ஏதாவது நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து RJ45 லேண்ட் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஹை ஸ்பீட் நெட்டை உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவருக்கான ஒரு போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டைப் C போர்ட் வழியாக நீங்கள் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். அதே சமயம் லேப்டாப்பை சார்ஜ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு சார்ஜரும் நீங்கள் வந்து அடிஷ்னலாக பர்ச்சேஸ் பண்ணணும். அதை பர்ச்சேஸ் பண்ணியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் போகிறீங்க அப்படின்னா இந்த பல்கி சார்ஜர் கேரி பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இதை கேரி பண்ணிக்கலாம். ஸோ ஓவர் ஹீட்டிங் அப்படின்னு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓவர் ஹீட்டிங் இல்லை. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. பட் ஃபேன் உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. அது ரன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் லேப்டாப்பில் கண்டிப்பாக இருக்குது. நான் வந்து இப்போ நார்மலாக வச்சுட்டு இருக்கும்போதே நடுவில் ஒரு டைம் ஃபேன் ஆச்சு, ஆன் ஆச்சு. நான் ட்ராக் பேடோட சைடில் 2 சைட்லையும் என் கையை வைக்கும் போது எனக்கு வந்து அந்த ஃபீல் வந்துச்சு. கண்டிப்பாக ரன் ஆகிற ஒரு ஃபீல், அந்த ஒரு மோட்டர் போட்ட மாதிரி ஒரு வைப்ரேஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்துச்சு. ஸோ ஹீட் சிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பின்னாடி சைடும் கீழ் சைடும் பெரிய ஹீட் சிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக வந்து ஏர் ஃப்ளோ வந்து நல்லா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஏர் ஃப்ளோ இருக்கிறதுனால ஹீட் இஷ்யூ வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் இருக்காது கண்டிப்பாக. பட் ஆப்வியஸாக கேம் விளாண்டிங்க அப்படின்னா ஹீட்டிங் ஆக தான் செய்யும். பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு ஹீட் இஷ்யூஸ் இருக்காது அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் லேப்பில் வச்சு கேம் விளாட முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக தொடையில் வச்சு நீங்கள் கேம் விளாண்டிங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும், கண்டிப்பாக வைக்க முடியாது. பட் டெஸ்கில் எதுலையாவது வச்சு யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணலாம். மற்றபடி நீங்கள் வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டி ஒர்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லேப்பில் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைமில் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது ஹீட்னால. அதே மாதிரி இந்த டைப் C போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே போர்ட்டாகவும் வேலை செய்யும். அதே மாதிரி பவர் டெலிவரி போர்ட்டாகவும் வேலை செய்யும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா G-Sync நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு போர்ட் கொடுக்க முடியாதனால நம்மளுக்கு வந்து டைப் C வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டைப் C எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா வந்து டைப் C போர்ட்ஸ் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணலாம். ஸோ அதனால் வந்து எக்கச்சக்கமாக ஃபுல்லாக வந்து போர்ட்ஸாக கொடுக்காம டைப் C மாதிரி கொடுத்து நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து நிறையா அப்கிரேடபிலிட்டி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா லேப்டாப்லையும் இருந்தால் எனக்கும் வந்து கொஞ்சம் சந்தோஷம் தான். யூஸ் பண்ணுறவங்களுக்கும் யூஸ் பண்ணி பார்த்தா தான் அது தெரியும் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் ரேட்ஸாக. அதே மாதிரி மல்டிபர்பஸ் USB போர்ட்ஸ்லாம் வந்து நல்லா டைப் C போர்ட்ஸ்லாம் வந்து மச் மோர் அப்ரிஷியேட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து இதில் கொடுத்துருக்காது ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்போ நம்ம வந்து மேஜர் டாபிக் உள்ள வரலாம், டிஸ்பிளே. ஸோ இதோட டிஸ்பிளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம கிறிஸ்பியான டிஸ்பிளே. இது வந்து ஒரு 17.3 inch ஃபுல் HD டிஸ்பிளே தான். பட் 300 Hz டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபுல் HD டிஸ்பிளேங்கிறது வந்து மோர் தென் நஃப். ஒரு லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல் HD டிஸ்பிளே அப்படிங்கிறது வந்து மோர் தென் நஃப். பிகாஸ் 4K இருந்தால் அதுக்கும் அடிஷனலாக வந்து பவர் கொடுக்க முடியாது, கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீமாக பேட்டரி ட்ரைன் ஆகும். ஸோ அந்த ஒரு விஷயம்னால ஃபுல் HD டிஸ்பிளேங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே. IPS பேனல்னால நம்மளுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் அந்த அப்புறம் வந்து இந்த கலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டீப்ஸ் அண்ட் கிறிஸ்பியாக இருக்குது நம்மளுக்கு. பிளாக்லாம் வந்து இன்னும் நல்லா டீப் பிளாக்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயோட வித் வந்து பார்த்தீங்கன்னா 17.3 inchனால உங்களுக்கு வந்து
நீங்கள் வந்து ஒரு ஸ்பெக்ஸ் போட்டு யூஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து லாங் சைட் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களா இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து இந்த டிஸ்பிளேல உங்களால் எந்த ஒரு ஐ ஸ்ட்ரெயினும் உங்களுக்கு வந்து ஏற்படாது. நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மச் கிளியராக இருக்குது நம்மளுக்கு டிஸ்பிளே. நல்ல வந்து ஒரு ஹை குவாலிட்டி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீடியோஸ் இந்த மாதிரி ஹை கண்டென்ட்லாம், ஹை ஹெச்டிஆர் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம ஒரு கிறிஸ்பியான ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. அதேமாதிரி இந்த மூவிஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா ஆப்வியஸாக வந்து டிஸ்பிளே நல்லா தான் இருக்கும். கேம்ஸ் எல்லாம் விளையாடுறீங்க இந்த டிஸ்பிளேல அப்படிங்கிற பட்சத்துலையும் உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு குவாலிட்டி இருக்கும். எனக்கு ரொம்ப பர்சனலாக இந்த டிஸ்பிளே வந்து பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப வந்து ஒரு லோ குவாலிட்டி டிஸ்பிளே மாதிரிலாம் எனக்கு வந்து தெரியல. நல்ல ஒரு கிறிஸ்டல் கிளியர் ஹை குவாலிட்டி டிஸ்பிளே மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து இந்த டிஸ்பிளே ஓவராலாக வந்து பிடிச்சிருந்துச்சி ரொம்ப. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளேல வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து டிஃப்ரெண்ட் விஷயங்கள் வந்து இருக்குது. பெசிலஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஸ்பிளே கீழே வந்து பார்த்திங்கன்னா பெசில் க்ளோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணி இன்னும் வந்து டிஸ்பிளேவை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி பெசில் க்ளோங்கிறது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஒரு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு என்விரான்மெண்ட்டில் ஏதாவது ஒரு மூவி ஏதாவது ஒன்று பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபீல் வந்து ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதோட அப்கிரேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து 64 GB வரைக்கும் இதை வந்து அப்கிரேட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 TB ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் 1 TB ஸ்டோரேஜ் வந்து NVMe-யோட PCIe கார்டாக மட்டும்தான் இருக்கணும், PCIe SSD-யாக மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரைஸியரான ஒரு எக்ஸ்பேண்டபிலிட்டி தான். பட் ஸ்டில் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதோ நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜாக இதில் வந்து கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து பேட்டரி லைஃபை இதில் இன்னும் ஃபுல்லாக நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலை கண்டிப்பாக. பட் நான் இந்த வீடியோ எடுக்கும் போது இன்னும் நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். பட் இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணும்போது நான் டெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா கீழே வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எவ்வளோ நேரம் வந்து தாக்கு பிடிக்குது, என்ன மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் அப்படின்ட்டு. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பேட்டரி வந்து தாங்காது ரொம்ப நேரம்லாம். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து RGB இருக்குது. அது ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல் ப்ராசஸர் அண்ட் பவர்ஃபுல் GPU வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம்னாலே அதுவே வந்து உங்களுக்கு ஹை பேட்டரி கன்சப்ஷனுக்கு ஒரு விஷயமா இருக்கும். மற்றபடி நீங்கள் நார்மல் யூசேஜ் பண்ணுறீங்க, வெப் சர்ஃப்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு தாங்கும். ஒரு பர்டிகுலராக பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 2 hours தாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ட்ரைன் ஆக ஆரம்பிச்சிடும். பிகாஸ் டிஸ்பிளே சைஸும் வந்து பெருசு ஆஸ் யூஷுவல். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற ஹார்ட்வேர் காம்பனன்ஸும் பெருசு. ஸோ மற்றபடி லைட்டிங் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஆஃப் ஆனால் கூட உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தாங்கும். ஸோ நான் கண்டிப்பாக வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இப்போ சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்குள்ளே வரலாம். இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து Windows 10 ஹோம் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ ஜென்ரலாக வந்து லேப்டாப்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா Windows 10 ஹோம் தான் வரும். ஸோ இதுலேயும் அதே மாதிரி Windows 10 ஹோம் தான் வந்திருக்கு நம்மளுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் 2019 இருக்கு இல்லையா, அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இன்பில்ட்டாகவே. ஸோ ஓகே, ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கட்டும் நம்மளுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்மர் கிரேட் வந்து சாஃப்ட்வேர் ப்ரீலோடடாகவே இதில் இருக்குது. ஆப்வியஸாக இல்லாட்டாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இந்த ஆர்மர் கிரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபுல் லேப்டாப்பையும் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களோட கேமிங் மோட் ஆகட்டும், இல்லை நார்மல் ப்ரொடக்டிவிட்டி மோட் ஆகட்டும், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மோட்ஸ் வந்து நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ரேம் யூசேஜ் ஆகுது, எவ்வளோ வந்து ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், என்ன ஃப்ரீக்வன்சியில் உங்களோட CPU ரன் ஆகுது, என்ன யூசேஜ் இருக்குது CPUக்கு, அதே மாதிரி மெமரியோட ஃப்ரீக்வன்சி என்ன, உங்களோட CPU டெம்பரேச்சர் என்ன, GPU டெம்பரேச்சர் என்ன, GPU ஃப்ரீக்வன்சி என்ன, GPU ரன் ஆகுதா, GPU யூட்டிலைஸ் ஆகுதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேரில் நம்ம வந்து மானிட்டர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி CPUயோட RPM என்ன, அதாவது ஃபேன் RPM என்ன, GPUயோட ஃபேன் RPM என்ன அப்படின்னு காட்டுது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக 0 RPMல தான் நம்மளுக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமோட அக்கூஸ்டிக்ஸ்னு ஒன்று காட்டுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டெசிபிள்ஸ் அளவுக்கு நம்மளோட சிஸ்டம் வந்து லவுடாக இருக்குது அப்படிங்கிற விஷயமும் நம்மளுக்கு வந்து காட்டுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டச் பேடை டிசேபிள் பண்ணுறதுக்கு, விண்டோஸ் கீ டிசேபிள் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து சவுண்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே பேனல் வந்து 3 millisecond பேனலாக கன்வெர்ட் பண்ணுறது, அதே மாதிரி டிஸ்பிளே பேனல் வந்து பவர் சேவிங் மோட்லாம், அந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து இந்த ஒரு சாஃப்ட்வேர்லேயே வந்து நம்மளுக்கு இன்டகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கேமிங்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்ன மாதிரி வேணும் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அது பண்ணாத டைமில் உங்கள் சிஸ்டம் வந்து ஏதாவது லோடு வந்து யூஸ் பண்ணுதா, இல்லை வந்து எதுனால இந்த மாதிரி ஆகுது, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் டீபக் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கரண்ட் யூசேஜை வந்து பர்ஃபெக்டாக வந்து காட்டுது. அந்த விஷயத்தில் எனக்கு வந்து ரொம்பவே இந்த
சாஃப்ட்வேர் வந்து பிடிச்சிருக்கு ஆர்மரி கிரேட்டில். ஸோ இது வந்து ஒரு ஃபீச்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரா சிங்க் அந்த ஆர்மரி கிரேட்குள்ளேயே. ஸோ ஆரா சிங்க் யூஸ் பண்ணி உங்களோட ஆக்சசரி எக்ஸ்டர்னல் ஆக்சசரிஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களால் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆர்ஜிபி லைட்டிங் சிங்க் பண்ணுறது அது இதுன்ட்டு எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து விஷுவல்ஸ் கேம் நீங்களே வந்து கஸ்டம் விஷுவல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஒவ்வொரு ப்ரொஃபைலும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு கேம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ப்ரொஃபைலில் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சில ஆஃபர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் ஆப்வியஸாக எல்லாத்துலேயும் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்ருக்காங்க நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி கீஸ்டோன் ஆப்ஷன் வந்து இருக்குது. பேரிங் திஸ் கீஸ்டோன் வித் யுவர் பிசி அலோஸ் இட் அன்லாக் யுவர் ஷேடோ டிரைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கீஸ்டோனுக்கு நம்மளுக்கு பர்டிகுலராக ஒரு போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இவங்களோட லேப்டாப்போட ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கீஸ்டோன் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்டன் விஷயங்களை வந்து நீங்கள் அன்லாக் பண்ணலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லைட்டிங் எஃபெக்ட் சேஞ்ச் பண்ணலாம், சவுண்டு வந்து அதை இன்சர்ட் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்டு இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஆப்வியஸாக. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த லேப்டாப் 1,80,000 ரூபாய்க்கான ஒரு ஒர்த்தான லேப்டாப்பா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபைனலாக வந்து எல்லா விஷயங்களும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ண பிறகு உங்களுக்கு ரைஸ் ஆகிற ஒரு கொஸ்டின், இந்த லேப்டாப் இவ்வளோ கொடுத்து வாங்கலாமா வாங்க வேணாமா, இல்லை எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறது. பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜிபியூ டிமாண்ட் சுச்சுவேஷன், சிலிக்கான் ஷார்ட்டேஜ் இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப் 100% ஒரு ஒர்த்தான ஒரு லேப்டாப் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,80,000 அப்படியே நீங்கள் வந்து ஒரு பிசியாக வந்து கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து போர்ட்டபிலிட்டி கம்ப்ளீட்டாக லூஸ் பண்ணுறீங்க. இதுலேயும் வந்து போர்ட்டபிலிட்டிக்கு நிறைய வந்து ஒரு விஷயம் தடை பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது. பட் ஸ்டில் இதில் வந்து போர்ட்டபிள் பண்ண முடியும், பட் உங்களோட சிஸ்டமில் பண்ண முடியாது. அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதில் இருக்கிற அதே ஸ்பெக்ஸும் உங்கள் சிஸ்டமில் மேக் பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து அந்த பட்ஜெட் வந்து எக்ஸீட் ஆகிடும். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கேம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணும்போது இது வந்து டெஃபினட்டாக ஒரு சூப்பரான ஒரு லேப்டாப். கண்டிப்பாக வந்து உங்கள் ஒரு ப்ரைஸ்க்கு வந்து ஒரு வேல்யூபலான ஒரு லேப்டாப். எதனால் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி டெஸ்க்டாப் பில்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 1,80,000 இதில் இருக்கிறதோட கம்மியான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் தான் பில்ட் பண்ண முடியும். பட் ஸ்டில் இந்த லேப்டாப் நீங்கள் வந்து வாங்குறது மூலமாக உங்களுக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிகரேஷன் கிடைக்குது. 3070 கிடைக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு Ryzen 9 5900 HX ப்ராசஸர் கிடைக்குது. பட் டெஃபினட்டாக 3070 ஆக்சுவல் டெஸ்க்டாப் ஜிபியூ அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த கேம், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டைட்டில்ஸ் கேம், சைபர் பங்க், அந்த மாதிரி எல்லா கேம்ஸும் வந்து உங்களுக்கு விளையாடுறதுக்கான ஒரு பொட்டன்ஷியல் இந்த லேப்டாப்பில் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது மெயினாக வந்து போர்ட்டபிலிட்டிக்காக கான்சென்ட்ரேட் பண்ணப்பட்ட ஒரு லேப்டாப் கிடையாது. ஸோ மோஸ்ட்டாக ஸ்டேஷனரியாக ஒரு இடத்துல வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு லேப்டாப் செட்டப் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர்த்து நீங்கள் வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டிக்காக இதை வாங்குறீங்க அப்படின்னா வந்து ரொம்பலாம் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ஒரு கேரி பண்ணுறதுக்கு ஒரு தலைவலியான ஒரு லேப்டாப் தான். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலாக இருக்கணும் ட்ராவல் பண்ணும்போது அப்படின்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு லேப்டாப்பை எடுத்து ட்ராவல் பண்ணிவிட்டு அதை தூக்கி மடியில் வச்சு யூஸ் பண்ணும்போது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹீட் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். இதில் வந்து நீங்கள் ஒரு ப்ரொடக்டிவிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க, அனிமேஷன் ஏதாவது ரெண்டர் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு ப்ரீமியர் ப்ரோவில் எடிட்டிங் ஏதாவது பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் லேப்பில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து லேப்பில் வைக்க முடியாது அந்த மாதிரி ஒரு டைமில். பிகாஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரிங் போல் வந்து ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் ஆகும். ஸோ அந்த டைம் ஹீட் கண்டிப்பாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ வென்ஸ் வந்து கீழேயும் சைட்லையும் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களோட லேப் வந்து ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் அது உங்கள் ஹெல்த்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டே டு டே லைஃப்பில் வந்து நீங்கள் கேரி பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு லேப்டாப் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு கேமராமேன் இல்லை சினிமாட்டோகிராஃபராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டக்குன்னு கேரி பண்ணிட்டு போகணும். அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப சூட்டபிளான ஒரு லேப்டாப் கிடையாது. கண்டிப்பாக டெஸ்க்டாப் கம்பேர் பண்ணும்போது இது வந்து கண்டிப்பாக ஒரு போர்ட்டபிளான ஒரு லேப்டாப் தான், போர்ட்டபிளான ஒரு மிஷின் தான். பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஈஸி டு யூஸ், ஈஸி டு கேரியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லேப்டாப்ஸ்க்கு நீங்கள் வந்து போகிறது வந்து அவ்வளோ ஒரு நல்ல விஷயமா இருக்காது. ஸோ ஓவராலாக வந்து இதுதான் என்னோட ஃபைனல் தாட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த லேப்டாப் வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக லேப்டாப் பிடிச்சிருக்கு. பட் போர்ட்டபிலிட்டிக்காக நான் வந்து இந்த லேப்டாப் கண்டிப்பாக வந்து வாங்க மாட்டேன். பட் ஸ்டில் இந்த லேப்டாப் வந்து ஒரு கிரேட்டான ஒரு லேப்டாப் தான். அதோட மணிக்கு ஒரு வேல்யூவான ஒரு லேப்டாப் தான் கண்டிப்பாக. டெஃபினட்டாக இந்த லேப்டாப் வந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் டெஃபினட்டாக சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. வந்து பார் மாதிரி ஒரு